ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பிரித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. சற்று முன்பு சொன்னது போல இன்றைக்கு நாம் எல்லாம் நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். நல்ல ஆயன், குட் ஷெப்பர்ட். ஷெப்பர்ட் என்று சொல்லல, குட் ஷெப்பர்ட். யார் நல்ல ஆயன்? நிச்சயமாக ஆண்டவர் நல்ல ஆயன். ஆனால் அவருடைய பிள்ளைகள், இந்த ஆட்டு மந்தைகள், நாமும் அவர் போல இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாவா இல்லையா? அப்போ நாமும் நல்ல ஆயன்தான், நாமும் நல்லவர்கள், நாமும் இயேசு போல இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்களே, எல்லாருமே ஒரு வகையில் தலைவர் தான். ஆயன் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் நம்ம இட்டு சொல்கிறவர்கள், மற்றவர்கள் நம்மளை பின்தொடர்கிறவர்கள். அப்போது இங்கே இளைஞரும் இருக்கிறீங்க, நடு வயசில் இருக்கிறவங்க, முதியோர்களும் இருக்கிறீங்க. நம்ம எல்லாமே ஒரு வகையில் தலைவர்கள். எப்படி? அம்மா பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் தலைவி, அப்பா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தலைவர், பிள்ளைகள் ஒருத்தர் தலைவராக இருக்கலாம். அதே சமயத்தில் பெற்றோருக்கு நான் ஒரு தலைவராக இருக்கலாம், முன்மாதிரியாக இருக்கலாம். தலைவர் என்று சொல்லும் பொழுது முன்மாதிரியாக இருக்கிறது. வேலை இடத்துலையும் சரி, எங்கேயும் இருந்தாலும் சரி, அதுக்கு முதல் விஷயம், நல்ல தலைவராக இருக்கிறது முதல் விஷயம். ஆண்டவருடைய இறைவாக்கில் இன்றைக்கு முதல் வசனம், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. டு லிசன் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் டு பிகம் அ லீடர். அதாவது முதல்ல நான் ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல செவி கொடுக்க வேண்டும், பேசக்கூடாது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, லிசன், LISTEN, அந்த 5-6 வார்த்தையும் திருப்பி போடுறதில்ல. அதில் 6 வார்த்தையும் இந்த வார்த்தையில் அடங்கியிருக்குது. சைலண்ட், SILENT, LISTN. பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. அமைதி என்று சொல்லும் பொழுது பேசக்கூடாது, லிசன் என்று சொல்லும் பொழுது செவி கொடுக்கணும். இப்போ நீங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கிறீங்க, செவி கொடுக்குறீங்க. ஸோ டு பி அ லீடர், முதலாவது நான் செவி கொடுக்க வேண்டும், பேசக்கூடாது. டு லிசன் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டு ஸ்பீக். லிசன் மீன்ஸ் டு ரிமைன் சைலண்ட். எத்தனை பேர் அமைதியாக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் அமைதி அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டும். மார்த்தா மேரியும் இயேசுவிடம் சந்தித்து அவர் வீட்டுக்கு வரும்பொழுது
மார்த்தா பல வேலையோட அலுவலோடு இருந்தாள். மேரி என்ன செய்தாள்? மரியாள் என்ன செய்தாள்? இயேசுவின் பாதத்தில் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவள் உட்கார்ந்திருந்தாள். ஸோ சைலன்ஸ் இஸ் டு லிசன், லிசன் இஸ் டு கீப் குவாய்ட். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறந்த தலைவராக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். திரு அவையிலும் சரி, எங்கேயும் சரி, நிறைய தலைவர்கள் ரொம்ப பேசி கொண்டிருப்பார்கள். அது செய்யணும், இது செய்யணும், அதான் நம்மளுடைய முக்கியமான காரியம். ஆனால் ஆண்டவரோட பாதத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறோம்? எவ்வளோ நேரம் ஒரு நாள் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க அமைதியாக, பொறுமையாக, ஒரு வார்த்தை பேசாம? அன்னை திரேசா, சென்ட் திரேசா ஆஃப் கல்கட்டா என்ன சொன்னாங்கன்னா, அமைதி, மௌனம் ஜெபத்தின் ஆரம்பம். நம்ம நிறையா சொல்லுவோம் ஜெபம் ஜெபம் ஜெபம், ஆனால் மௌனமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்க முடியுமா அமைதியாக? மௌனம். புதிய போப்பாண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்தாங்களா? அம்மாவா இல்லையா? எல்லாரும் ஹாப்பியா? கை தூக்குங்க ஹாப்பியாக இருக்கிறவங்க, புதுசாக தேர்ந்தெடுத்தவங்க. இன்னும் 10 பேர் தூக்க மாட்டீங்க. அங்கெல்லாம் தூக்க மாட்டீங்க. பயமா? தெரியாதா யார் பாப்பாண்டவர்னு? புதிய பாப்பாண்டவர் யாருன்னா தெரியுமா? யாரு? லியோ. லியோ த 14ஆம் பாண்டவர். எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. ஆனால் அன்னைக்கு 3 நாள் பாப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஜெபம் சொல்ல வரும்பொழுது, தியானத்துக்கு 7லேருந்து 10 மணி வரைக்கும் எத்தனை பேர் வந்திருந்தாங்க தெரியுமா? நான் இருக்கும் பொழுது ஒரு 6-7 பேர், மிஞ்சி மிஞ்சி போனால் 10 பேர் வந்துருப்பாங்க. அந்த 10 பேரில் கடைசி மட்டும் இருந்தவங்க ஒரு 6-7 பேர். ஆண்டவருக்கு நன்றி, 7 பேராவது வந்திருந்தாங்களே. அம்போன்னு ஆண்டவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. 7 பேர். உங்களை 3 மணி நேரம் உட்கார சொல்லலை, 3 மணி நேரம் சில பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்திருந்தீங்களா? ஆனால் பாப்பாண்டவர் அடிச்சுடோய், பாப்பாண்டவர் கட்டிட்டு வரலாம், பாப்பாண்டவர் வந்துட்டு வரலாம். பீத்துறது. அவரு என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய நல்ல ஆயன் என்று சொல்லும் பொழுது அவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவரை பார்த்து நான் பின் செல்ல வேண்டும். அவரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இடம் கொடுத்தாங்க. ஹார்வர்ட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஆனால் அவர் அது வேண்டாம் என்று சொல்லி அவர் இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தார். அது கத்தோலிக் யூனிவர்சிட்டியில் படித்தார். அவள் ஒரு திறமைசாலி, ஒரு படிப்பாளி. நீங்களாம் நினச்சிட்டீங்க பாப்பாண்டவர்லாம் சும்மா, குருவானவர்லாம் சும்மா போக்கனான்னு நினச்சிட்டிங்களா? நல்லா படித்து தலைவராக இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு மேலாக படிப்பில் அது பெரிய விஷயம் இல்லை, ஆண்டவரை பின் சொல்றது தான். To be educated is not so important as to be faithful to Jesus, to be at the feet of Jesus. அதுதான் சிறப்பு. அப்போ நிறைய தலைவர்கள் உலக அளவில் இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை பின்தொடர்றதில்ல. அவங்க வாழ்க்கையில் மௌனம் நிச்சயமாக இருக்காது. மௌனம் இருந்தால் they will not be corrupted leaders. முக்காவாசி தலைவர்கள், தமிழில் corrupted என்ன சொல்லுவாங்க? ஊழல் செய்கிற தலைவர்கள் முக்காவாசி பேர். நான் 90% சொல்லலாம். ஏனென்றால் அவங்களுக்கு கடவுள் வார்த்தைக்கு, கடவுளுடைய சொல்லுக்கு செவி சாய்க்க முடியல. ஆலயத்திலையும் அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தலைவர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அழைப்பு. நான் ஒரு சாதாரண வரவேற்பு பணியாளர், ஒரு தலைவர் தான். நற்கருணை பணியாளர் ஒரு தலைவர் தான். எல்லாருமே தலைவர். பாடல் குழுவும் ஒரு தலைவர்கள் தான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அமைதியாக பொறுமையாக ஜெபிக்கிறீர்களா? கடவுளுக்கு குரல் கொடுக்குறோமா? பார்த்தீங்களா, காதல் பண்ணும்போது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பெரிய கிளாஸ் ஜூஸு, அங்கே ஒரு ஸ்ட்ரா, இங்கே ஒரு ஸ்ட்ரா போட்டு பார்த்தீங்களா? தமிழ் படத்தில் சொல்லாவா வேணும் போட்டுட்டு பேசியே வராதுங்களா? அந்த ஜூஸ் முடிஞ்சிடும், இன்னும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஃபோக்கஸ். காதல் பண்ணும்பொழுது எல்லா ஃபோக்கஸும் இருக்கு. காதல் பண்ணி முடிஞ்சோடனே, கல்யாணம் பண்ணிட்டோன்னே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே இது நடக்கும்.
2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன, சரிங்களா, ஆமாம் ஆமாம், எங்கே எப்போ எந்த வீட்டு வாங்கலாம், அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இன்னொரு பொம்பளை பிள்ளை அந்த அழகாக ஒன்று போவோம். இவர் இங்கே உட்காந்துருக்கார், அப்படியே பார்ப்பாரு. ஏய், இங்கே நான் பேசுகிறேன்ல, இங்கே கேள்வி, எங்கே பார்க்குற, ஃபோக்கஸ்லாம் போயிடுங்க. ஏன் அங்கே போனோம்? இங்கே யாராவது ஒருத்தருக்கு நடந்துங்களாம், ஒரு பிள்ளையோ யாராவது குழந்தையோ யாராவது இப்படி ஓடிச்சுன்னா நம்ம கண்ணெல்லாம் எல்லாம், நம்ம தலையெல்லாம் எப்படி போவோம்? அப்படியே போவோம், அப்படியே போவோம். We are people with less focus. அந்த கவனிப்பு நம்மிடம் குறைவு. ஏனென்றால் மௌனம் நம்மிடம் இல்லை. மௌனம் இருந்தால் நான் சரியாக இருப்பேன். அன்பார்ந்தவர்களை, முதலாவது நீங்கள் தலைவராக தலைவியாக இருக்க வேண்டுமென்றால் மௌனத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்கள், அமைதியை கொண்டு வாங்கள். Bring silence into your house, into your life. Silence means to listen to the word of God, to listen to God speaking to me. முதலாவது. இரண்டாவது என்னவென்றால், தலைவர் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கம் வைக்கணும். யூ மஸ்ட் இன்ஸ்பயர் அதர் பீப்புள். நீங்கள் மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணணும். தலைவர் என்றால் அவருக்கு அவரோட பாதை தமக்கு தெரியும், அவர் போவார் அந்த பாதையில், அந்த பாதையை மற்றவர்களுக்கு காண்பிப்பார். A leader is one who knows the way, who goes the way, who shows the way. அப்போ நீங்கள் தலைவராக இருந்தால் எங்க போறீர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அடுத்தது நீங்க அந்த வழியில போகணும். மூன்றாவது அந்த வழியை மற்றவர்களுக்கு காட்டணும். orang buta boleh jadikan pemimpin. kamu buta jalan jatuhlah longkang. நான் ஒரு தலைவராக இருந்தால் நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியணும். மற்றவங்க வராங்களோ அது முக்கியம் இல்லை, அது குருடா இருந்துட்டு போட்டோம், நான் தெளிவாக இருக்கணும். இரண்டாவது, so one is to listen, second is to lead, to be a leader. L இன்னொரு L இருக்குது ஆங்கிலத்தில் சொல்றேன், இது சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது L, a leader is one who is a person who loves. love, அன்பு இருக்க வேண்டும் தலைவர்களுக்கு. அன்பு இருந்தால் நான் சரியாக போய் கொண்டிருப்பேன். அன்பு. ஸோ இன்றைக்கு அன்னையர் தினம். எல்லா அன்னையர்களும் சிறந்தவர்கள் தெரியுமா? ஏன்னா அன்னையர் தான், அம்மா தான். ஒரு வாக்கியம் இருக்குது, கடவுள் இருக்க முடியாத இடத்திலெல்லாம் கடவுள் அன்னையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ அம்மாமார்கள், நீங்கள் ஒரு சிறந்த தாயாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு தலைவராக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நீங்க முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம திரு சர்ச் மெஜாரிட்டி யாரு? பெண்கள் தான். நேற்று ஆசீர்வாதம், நேற்று சாயங்காலம் புதுசில் நான் செய்தேன், சன்செட் மாஸ்டில் கூப்பிட்டேன், எல்லாரும் அம்மா தாய்ங்கள்லாம் கூப்பிட்டேன், இன்னைக்கு கூப்பிடுவேன்ல. பாதி அங்கே அந்த பெஞ்செல்லாம் காலியாக போச்சுங்க. எல்லாம் அம்மா இங்கே வந்துட்டாங்க. அப்பாமார்கள் எங்க போயிட்டாங்க? பாதி அப்பாமார்கள் கோயிலுக்கே வரதில்லைன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற அப்பாமார்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ஷபாஸ். அப்போ அன்னை ஒரு முன்மாதிரியாக இருந்தால் அதுல அடிப்படை என்ன தெரியுமா? அன்பு. நிறைய பாடல்கள் தமிழ் படத்தில் சொல்லவா வேணும்? பாடல் கேட்டா மட்டும் பத்தாது. ஐயோ வெரி டச்சிங்லா, டச்சிங் முடிஞ்சு கதை. இன்னைக்கு பார்த்தீங்களா எத்தனை பேர் போய் அம்மாவை முத்தம் கொடுப்பீங்க, மம்மி ஐ லவ் யூ. எத்தனை பேர் ஒரு ரோஸ் கொடுப்பீங்க, புக்கே கொடுப்பீங்க. அம்மாவை இன்னைக்கு கொண்டுட்டு போகிறோம் லஞ்சுக்கு, அம்மாவை இன்னைக்கு கொண்டு போகிறோம் டின்னருக்கு. என்னுடைய அம்மாவை இழந்து 6 வருஷம் ஆச்சு. அவங்க இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் ஐ லவ் யூ என்று சொல்லுவேன். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள கால் பண்ணுவேன். எப்போ முடியாதுன்னா, எப்போ என் ஃபோனை அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னா அந்த நேரத்தில் நான் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய்க்கு ஐ லவ் யூ என்று நான் சொல்லியே ஆவேன். ஒவ்வொரு நாளும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அன்பு என்றால் அதுதான் அன்பு. மதர்ஸ் டே ஐ லவ் யூ. அன்பை சொல்ல அவசியம் இல்லை. அம்மா சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படுங்க, மரியாதை கொடுங்க, அதுல அன்பு அடங்கி இருக்குது. Praise the Lord.
ஹalleluya. எஸ், அதில் அடங்கி இருக்குது. எத்தனை பேர் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அம்மாவை அன்பு செய்கிறீங்க, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுகிறீங்க, மதிப்பு கொடுக்குறீங்க. அம்மா எந்த நேரமும் சரியாக இருக்கிறாங்க சொல்லலை, அம்மா இஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஆனால் அவங்க ஆலோசனைக்கு நம்ம கேட்கலாம்ல. அம்மா வயது ஆயிட்டா அவங்களுக்கு ஆலோசனை நிறைய சொல்ல முடியாது, ஏன்னா வயசாச்சு. என்னுடைய அம்மாவை ஒவ்வொரு நாளும் நான் வெளியில் போகும்பொழுது அம்மாட்ட சொல்ல, அம்மா நான் போயிட்டு வரமான்னு, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, சீக்கிரம் வந்துருன்னு சொல்லுவாங்க. அம்மா சரிம்மா வந்துடுவேன்னு. ஆனால் நான் வரது லேட்டு தான் வருவேன். சில சமயத்தில் வந்து போய் அம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துருவேன். ஆமாம் வா, அப்படி தான் வா சொல்லிட்டு வரவேன். ஸோ அந்த ஒரு நட்பு நம்மளோட இருக்க, அதே நட்பு இறைவனோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் என்னுடைய தந்தையும் தாயும் இறைவன். God is my father and mother. So I must establish a very fervent, intimate relationship with my God. கடவுளிடம் அந்த அன்பை செலுத்த வேண்டும். அவரிடம் இந்த தூய்மையான அன்பை செலுத்தும் என்றால் பிரச்சனை இல்லை. ஐயா, அந்த முதல் ஸ்லைட்டை போடுங்க, எல்லாரும் படிப்போம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 19 வசனம் எல்லாரும் படிப்போம். ஒன்றாக என் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும். அப்ப என்ன சொல்றாரு? கேட்பதில் வேகமாக இருங்கள், பேசுறத குறைச்சிக்குங்க. நம்ம எல்லாம் பேசுறது தான் கூட, கேட்கறது குறைவு. யாக்கோப்பு 1 அதிகாரம் 19 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்றால், நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால், நீ பேசுறதை குறைத்து கேட்பதை கூட கேளுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இது கூட சொல்லணும். ஃபாதர் யாரையோ காப்பி பண்றாரு, நேரம் இல்லை அதை சொல்றதுக்கு. அப்புறம் சொல்றேன். அடுத்த வசனத்தை படிப்போம். 1 தீமோத்தி 4 அதிகாரம் வசனம் 12 படிங்க, எல்லாரும் படிப்போம். எத்தனை சிறப்பு! நீ இளைஞராக மட்டுமில்லை, நம்ம இருக்கிற அனைவருக்கும் இந்த வார்த்தை புகுந்தும். நீ தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நீ சரியாக பேச வேண்டும், உன்னுடைய நடத்தை சரியாக இருக்க வேண்டும், அன்புல நீ ஊறி வாழ வேண்டும், நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், நீ தூய்மையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளிடம் இல்லாவிட்டால் எப்படி நம்ம எல்லாம் தலைவராக இருக்க முடியும்? நீ பேசுகிற பேச்சு, உன்னுடைய நடத்தை, உன்னுடைய அன்பு, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய தூய்மை, ஆல் தீஸ் ஆர் த இன்கிரீடியன்ஸ் டு பி எ லீடர். உங்களையே நீ கேட்டு பாருங்க, நான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்குதா? ஊர் கதை பேச்சு, அவன் கதை பேச்சு, இவன் கதை பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரை பற்றி பேசுங்க, அவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். ஒரு தலைவர் என்று சொல்லும் பொழுது, முன்னாள் பாப்பாண்டவர் நம்மளுடைய பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார், நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை போல அவரும் ஸ்மெல் என்ன சொல்லுவாங்க, வாசனம், அவர் தன்னுடைய ஆடுகள் போல அவரும் வாசனம் கொள்வார் என்று. நுகருது சொல்லுவாங்கள்ல, the good shepherd will smell like his sheep. அப்படி இணைந்து இருக்கணும் என்று சொல்லுகின்றார் அவர். அப்போ ஒரு குருவா, அது அவர் பேசுறது குருவானவர்கிட்ட சொல்றாரு. நல்லாயன் என்ற பொழுது நீங்க உன்னுடைய ஆடுகளோடு நெருங்கி இருக்கணும். என்னுடைய ஆசை அதுதான், நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கவும் அவர் நம்மளை அழைக்கின்றார். இன்றைக்கு நல்ல ஆயன் என்று சொல்லும் பொழுது சிறப்பான தலைவராக இருப்போம். ஆலயத்தில் மட்டுமில்லை, எங்கே இருந்தாலும் சரி, வீட்டிலையும் சரி, வேலைப்புறத்துலேயும் சரி, எங்கே இருந்தாலும் நல்ல தலைவர்களாக இருப்போம். நல்ல தலைவர்கள். ஒரு காடியில் போகும்போது கூட ஆண்டவரோட வார்த்தையை கேட்கலாம். ரோட்டில் பஸ்ஸுக்கு காத்திருக்கும் போது கூட அவரோட வார்த்தையை கேட்கலாம். அதே வேளையில்
நான் அன்பில் ஊறி வாழ்ந்தால் எல்லாரையும் நேசிப்போம், எல்லாருக்கும் அன்பு காட்டுவோம். சில பேர் சொல்லுவோம், என்னுடைய மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய கணவரை ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறேன். அது பெரிய சிறப்பான சாரியம் இல்லை, அது இயற்கையான நேசிக்கிறது. ஓ, டெஃபினெட்லி ஐ வில் லவ் மை ஹஸ்பண்ட், மை ஒய்ஃப், மை சில்ட்ரன். Big deal, I love my wife. Big deal, I love my husband. Big deal, I love my children. The biggest deal is loving God and loving everyone. அதுக்காக நம்ம அன்றாடம் எல்லாரையும் நேசிக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். நம் தலைவர் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நம் சேவை செய்வோம். ஆண்டவர் இந்த பணியில் நம்மளை அழைக்கின்றார். ஆலயத்தில் உட்கார்ந்திருந்து அவரை வணங்குறது முக்கியமில்லை, அவர் இங்கே வர வேண்டும். அமைதி என்று சொல்லும் பொழுது இறைவன் இங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கும். அதுக்காக நாம் மன்றாடுவோம். ஆமீன்.